வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு எதிராக சர்வ மத தலைவர்கள் பிரார்த்தனை. இலங்கைக்கு எதிரான அமெரிக்க பிரேரணைக்கு ஆதரவு வழங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது, இந்திய பிரதமர் அறிவிப்பு. 2 பிரதேச சபைகளுக்கான தேர்தல் ஒத்திவைப்பு. வேயாங்குட இளைஞன் விழுந்து உயிரிழந்த ரயிலின் விதிப்பலகையில் குறைபாடு இருந்தது, அதிகாரிகள் ஒப்புதல். நிறைவுகாண் மருத்துவவியலாளர்களின் பணி பகிஷ்கரிப்பை இடைநிறுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். தாய்நாட்டின் தேசிய மகா சங்கல்பம் எனும் பிரார்த்தனை நிகழ்வு கொழும்பு மாநகர சபை திடலில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. நாட்டுக்கு எதிரான சர்வதேச அழுத்தங்களுக்கு எதிராகவும் இறைமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காகவும் சுதந்திரத்தை பாதுகாக்கும் தேசிய அமைப்பு இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இன்று பிற்பகல் தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ச அரங்கிற்கு முன்பாக கூடிய மகா சங்கத்தினர் உள்ளிட்ட சர்வமத தலைவர்கள் கொழும்பு மாநகர சபை திடல் வரை பேரணி ஒன்றை மேற்கொண்டனர். தாய்நாட்டின் தேசிய மகா சங்கல்பம் பிரார்த்தனை நிகழ்வு அதனைத் தொடர்ந்து ஆரம்பமானது. ජාතික කොඩි රැගෙන තරුණ තරුණියන් දැන් මේ නගර සභා හින්දු කියන සියලු ආගම් එකට එක අත්තර බැඳගෙන තමයි මේ අධිෂ්ඨාන මේ විදේශීය බලවේග සහෝදරත්වයේ වියමන ஜாதிக்கு அத்தல இது அனைத்து இன மக்களையும் பாதிக்கும். குறிப்பாக முற்போக்கு பின்னணியான ஒரு இல்லத்தின் காரணமாக ஜெனீவா மனிதுரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணையை தோற்கடிப்பதற்கான சக்தி கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கும் வகையில் இதன் போது சங்கல்பம் பூணப்பட்டது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணைக்கு பெரும்பாலும் தாம் ஒத்துழைப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதென இந்தியா தெரிவித்துள்ளது. இந்திய மக்களவையில் இன்று உரை நிகழ்த்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் இதனை கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடனும் விரிவாக கலந்துரையாடப்பட்டு அரசியல் அமைப்புக்குள் உள்வாங்கப்பட்ட 13வது திருத்தத்தை செயற்படுத்தி அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு மற்றும் உண்மையான தேசிய நல்லிணக்கத்திற்காக இலங்கை அரசு அர்ப்பணிப்புடன் இருப்பதை நாம் அறிவோம். இலங்கை அரசாங்கம் இந்த விடயங்களின் முக்கியத்துவத்தை அறிந்து செயற்படும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். இந்த செயற்பாடுகளின் போது நாம் தொடர்ந்தும் அவர்களுடன் இருப்போம் என்பதுடன் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட இலங்கையின் தமிழ் பிரதிநிதிகளுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் நாம் அவர்களை ஊக்குவிப்போம். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 19வது கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா சமர்ப்பித்துள்ள பிரேரணை குறித்து கருத்து வெளியிடுவதாக இருந்தால் இன்னமும் அதன் இறுதி ஆவணம் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த பிரேரணைக்கு நாம் ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் உள்ளது என்பதை நான் இந்த சபையில் அறிவிக்க விரும்புகிறேன். இலங்கையின் தமிழ் மக்களின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதே எமது நோக்கமாகும். அதேபோன்று இதன் மூலம் தமிழ் மக்களுக்கு சமத்துவம், கௌரவம், நியாயம் மற்றும் சுய கௌரவம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எம்மிடம் உள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் பிரேரணையை இந்தியா ஆதரிக்கக்கூடாது என இந்து மத சார்பு அமைப்பான RSS வலியுறுத்தியுள்ளது. அந்த அமைப்பின் உத்தியோகபூர்வ பத்திரிகையில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா முன்வைத்துள்ள பிரேரணையை இந்தியா எதிர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ள RSS அமைப்பு இதில் இந்தியா தயக்கம் காட்டினாலோ அல்லது நடுநிலை வகித்தாலோ அது இந்தியாவை சிக்கலான நிலைக்கு தள்ளிவிடும் என குறிப்பிட்டுள்ளது. மேற்கத்திய நாடுகள் தங்களுக்கு தொடர்பில்லாத பிரச்சினைகளில் அனாவசிய தலையீடுகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்க அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் உரிமை இல்லை என RSS அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது.
கணக்காய்வாளர் திணைக்களத்தின் புதிய தலைமையகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. பத்திரமுள்ள பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள கணக்காய்வாளர் திணைக்களத்தின் புதிய தலைமையகம் 5 மாடிகளை கொண்டுள்ளது. உலக வங்கியின் நிதியுதவியுடன் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதோடு அதற்காக 400 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த கட்டட திறப்பு விழாவை நினைவு கூறும் வகையில் முதல் நாள் அஞ்சல் உரையும் முத்திரையும் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளன. கணக்காய்வாளர் திணைக்களத்தின் இதுவரையான பயணத்தை குறிக்கும் நினைவு சின்னம் ஒன்றும் இதன் போது ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்கள் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பை இடைநிறுத்துமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2 நோயாளர்களினால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்றை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட போதே கொழும்பு மாவட்ட நீதிபதி தமிக்க கணேபொலவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். தேசிய அருங்காட்சியகத்திலிருந்து தொல்பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை. இந்த திருட்டுச் சம்பவம் இடம்பெற்று 2 நாட்கள் கடந்துள்ள நிலையில் சுமார் 22 பேரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த நிலையில் அருங்காட்சியகம் இன்றும் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கவில்லை. இது தொடர்பான தகவல்களை தொடரும் நமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தேசிய அருங்காட்சியகத்தில் கடந்த 17ஆம் தேதி இடம்பெற்ற திருட்டுச் சம்பவத்தை அடுத்து அருங்காட்சியகம் மூடப்பட்டுள்ளது. விசாரணைகள் இன்னும் முடிவடையாத நிலையில் தொடர்ந்தும் தேசிய அருங்காட்சியகத்தை மூடி வைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தேசிய மரபுரிமைகள் அமைச்சர் கலாநிதி ஜகத் பாலசூரிய குறிப்பிட்டார். இதேவேளை தேசிய அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பிற்கு இராணுவத்தினரின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு தேசிய மரபுரிமைகள் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அருங்காட்சியகத்தில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமரா கட்டமைப்பு கடந்த 15ஆம் தேதி முதல் செயலிழந்திருந்தமை சிக்கலை தோற்றுவித்துள்ளதாக தேசிய மரபுரிமைகள் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த திருட்டுச் சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் விசாரணைகள் நடத்தப்படுவதோடு தடயவியல் நிபுணர்களை அழைத்து தடயங்களை தொடர்ந்தும் சேகரிக்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன கூறினார். தேசிய அருங்காட்சியகத்திலிருந்து 9 தங்க வாள்கள் உள்ளிட்ட பெறுமதியான பல பொருட்களை இதன்போது திருடப்பட்டுள்ளன. வேயாங்குடவில் இளைஞன் ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்த ரயிலின் மிதிப்பலகையில் குறைபாடு காணப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்ட ரயில்வே பொது முகாமையாளர் PAB ஆரியரத்ன இதனை கூறினார். இந்த ரயிலின் மிதிப்பலகையில் மாகோ ரயில் நிலையத்தில் வைத்து ஆணி பொருத்தப்பட்டதை நாம் நேற்று சுட்டிக்காட்டியிருந்தோம். இதற்கமைய ரயில்வே அதிகாரிகள் குறித்த விபத்து தொடர்பில் விளக்கமளிப்பதற்காக ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது அவர்கள் விபத்தை அடுத்து மிதிப்பலகை காணப்பட்ட விதத்தை குறிக்கும் காணொலி ஒன்றையும் காட்சிப்படுத்தினர். அனுராதபுர පැත්තට වෙන්න குறித்த மிதிப்பலகையில் அனுராதபுரம் பிரதேசத்தை நோக்கியுள்ள பகுதியில் ஆணி பொருத்தப்பட்டிருந்த இடத்தில் குறைபாடு இருக்கிறது. அதனை நான் தெளிவுபடுத்துகிறேன். அதில் 3 ஆணிகள் முற்றாக இருக்கவில்லை. கொழும்பு திசையில் உள்ள மிதிப்பலகையில் ஆணிகள் உடைந்திருந்தன. மறுபுறம் மிதிப்பலகையிலிருந்து 3 ஆணிகள் ஒரே தடவையில் எவ்வாறு காணாமற் போயின என்பது பற்றி அனைவருக்கும் கேள்வி எழுகிறது. ගැටලුව අපි සෑම දෙනාටම මතුවෙනවා. உரிய தரப்பினரால் அது பரிசோதிக்கப்பட்டிருந்ததா என்பதை எமக்கு கூறுங்கள். මේ දේවල් සියල්ල පරීක්ෂා කර යුතුයි කියලා නැහැ. இவை அனைத்தையும் பரிசோதிக்க வேண்டும் என்ற நடைமுறை கிடையாது. பாதுகாப்பு அதிகாரி ஓரளவில் அதனை பரிசோதிக்க வேண்டும். அந்த பரிசோதனை நடவடிக்கைக்கான தனி குழு இல்லை. 3 ஆணிகள் இல்லாமல் போயுள்ளது. ஒருவர் அதன் மீது நிற்கும் போது பாரம் காரணமாக அது கீழே இறங்காதா? நிச்சயமாக அவ்வாறு இடம்பெறாது. அதனையே காட்டியுள்ளோம். அந்த அளவிலேயே அது பதியும். அந்த இளைஞன் வீழ்ந்ததற்கு அது காரணமாக அமையவில்லையா? அது தெரியாது. அதனை நான் மறுக்கவும் இல்லை. ரயில் பயணித்துக் கொண்டிருந்த போது இளைஞன் இறங்கியுள்ளமை தெளிவாகிறது. இதேவேளை வேங்குட ரயில் நிலையத்தில் ரயிலின் மிதிப்பலகை உடைந்து வீழ்ந்தமையினால் பரிதாபகரமாக உயிரிழந்த சமீர பிரசாத்தின் பூத உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது.
வேங்கோட எழுவப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதான சமீர பிரசாத்தின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பெருந்திரளானோர் வருகை தந்திருந்தனர். அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து நான் அவர் பக்கத்திலேயே இருந்தேன். 3 முறை தண்ணீர் வாங்கி பருகினார். நான் பாயவில்லை, மிதிப்பலகை உடைந்தமையினாலேயே நான் விழுந்தேன் என அவர் என்னிடம் கூறினார். குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என கூறிய பின் சற்று நேரத்தில் பேச்சு நின்றது. தனது தாய் மற்றும் தமது தங்கையை கவனித்து வந்த சமீரவின் அகால மரணமானது பிரதேசவாசிகள் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. சமீர பிரசாத்தின் பூத உடல் வேங்கோட எழுவப்பிட்டிய பொது மயானத்தில் இன்று பிற்பகல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாயின் பெறுமதி வரலாற்றில் மிகவும் குறைந்த பெறுமதி வரை இன்று வீழ்ச்சியடைந்தது. இதற்கமைய அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி 130 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளது. ரூபாயின் பெறுமதியை நீண்ட காலமாக செயற்கையாக பேணி வந்த நிலையில் அதன் பெறுமதியை தன்னிச்சையாக நிர்ணயிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அமெரிக்க டாலரின் பெறுமதியை நிலையாக வைத்துக் கொள்வதற்காக இலங்கை மத்திய வங்கி அண்மை காலமாக நடவடிக்கை மேற்கொண்டது. இதன் மூலம் பல்வேறு பொருளாதார பிரச்சினைகள் ஏற்படலாம் என பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். எவ்வாறாயினும் கடந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி தொடக்கம் அந்த நடவடிக்கையில் தலையீடு செய்யப்போவதில்லை என இலங்கை மத்திய வங்கி அறிவித்தது. அப்போது அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி 115 ரூபாவாக அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.